காலேஜ் டேஸில் அப்படி ஒரு லவ். அவள் தூரமாக இருப்பா. அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் மேலே காதல் வயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் அவகிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு போய் நிற்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன் அவங்ககிட்ட. காலப்போக்கில் ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லிட்டேன். என்னாலும் சொல்லாமல் இருக்க முடியல. சொன்னதுக்கப்புறம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு க்ளோஸாக இருந்தோம். வெளியே படத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவோம். பட் இந்த லவ் பண்ணுறேன், இந்த லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அவள் சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் ஒரு நாள் கால் பண்ணி கூப்பிட்டா, இங்கே வா அப்படின்னு சொல்லி. நானும் எதுக்கு என்ன அப்படின்னு கேட்காம டேரெக்டாக அவன் முன்னாடி போய் நின்னேன். நிற்கும்போது அவர் வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டல, நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. எனக்கு பேச்சு ஓடல, மூச்சு ஓடல. அவ்வளோ சந்தோஷம். டக்குன்னு வந்து ஹக் பண்ணிட்டா. சொல்லவே முடியல, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி ஒரு காதல் போயிட்டு இருந்தேங்க. ஆக்சுவலி எல்லாரும் பார்த்து போகிறோம், என்னடா இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோடியாக நல்லா தான் போயிட்டு இருந்தது. காலேஜ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கூட நல்லா தான் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டேன், அவன் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டா. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப பேசுகிறதும் கிடையாது, ரொம்ப இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் ஏன்னு கேட்பேன். பட் இருந்தாலும் ரொம்ப சண்டை போடுவா. என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொன்னான். எதனால் அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை இன்னும் ஒரு 4 வருஷத்தில் நான் இறந்துருவேன், எனக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை நீ என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு என்கிட்ட இருந்து டோட்டலாக விலகி போயிட்டா. நானும் அவள் சைடில் இருக்க பீப்புள் சைட்லாம் விசாரித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவள் சொன்னது சுத்த போய். அவளுக்கு கேன்சரே கிடையாது. அவளோட லைஃப்பில் வேறு யாரோ ஒரு பர்சன் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நானும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு விலைக்கு வந்துட்டேன். பட் இப்போது அவளுக்கு ஒரு 3 வயசில் ஒரு கை குழந்தை இருக்கும். நான் என்ன தான் வேலைக்கு போயிருந்தாலும் கூட என்னை வீட்டில் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அவளை தாண்டி என்னால் ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளோ உண்மையாக காதலிச்சேன். பட் அவள் மாறுவா அப்படின்னு சொல்லி நான் கனவுல கூட எதிர்பார்க்கல.